நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். இப்போ இந்த ஆடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, நேற்று இரு நபர்களினுடைய நிதான இன்மை, அதாவது பொறுமையை கையாளல, பொறுமையாக இருக்கணுன்ற எண்ணத்துக்கு அவங்க வரலை. கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால ஒருவர் உயிரிழப்பு, ஒருவர் வாழ்க்கையே இழப்பு. ஒருத்தர் ஒரே நாளில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வலி வேதனையோட துடிதுடிச்சு இறந்துட்டாரு. இன்னொருத்தர் வாழ்நாள் முழுக்க ஒரு 7 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் ஒவ்வொரு நாளும் இறக்க போகிறார். அவங்களுடைய பொறுமை இல்லாத காரணத்தினால் ஒரு சின்ன பிரச்சனை, அதை அவங்க லூஸில் விட்டுருக்கலாம், இல்லை அதை அவங்க ஆரம்பிச்சிருக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை உருவாக்குனதுக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு அரக்கன் யார் அப்படின்னால் மது அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு நபர் அவர் குற்றவாளியா நிரபராதியா, அவர் அந்த தவறு பண்ணாரா இந்த தவறு பண்ணாரா அப்படின்ற விமர்சனங்கள் யாரை பற்றியும் தெரியாமல் நாம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சொல்லக்கூடாது. பொதுவாக அவன் எப்படித்தே அவன் அதை செஞ்சிருப்பானப்பா அப்படின்ற எண்ணங்களுக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் உயிர் இழப்புக்கு காரணமும் ஒருத்தர் வாழ்க்கை இழப்புக்கு காரணமும் இதுதான். பார்க்கிங்கில் செல்லு காணாம போயிருக்கு, இவனால் போயிருக்கோம், இவனா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதன் வழியாக நடந்த வாக்குவாதங்கள், சண்டைகள் 4 நாட்கள் 5 நாட்களாக தொடர்ந்து கடைசியாக உச்சக்கட்டத்தில் ஒரு உயிர் போயிருச்சு. ஒரு உயிர் அந்த இடத்துல இருந்து ஓடிருச்சு ஜெயிலுக்கு பயந்து. இதுதான் நடந்த சம்பவம். இது ஆரம்பித்த காரணம் என்ன? அந்த மதுன்ற ஒன்று. அந்த அறைக்கு உள்ளே போயிட்டா நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோம். இதை புரியாத நபர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இனிமேலாவது நாம் ஒரு முடிவு எடுப்போம். வாகனத்தில் ஏறிட்டோம் அப்படின்னா அந்த மது குடிக்கிறத விடுவோம். அந்த மது குடிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நல்லது நடக்க போகிறதில்லை நண்பர்களே. இதை மது குடிக்காத ஒரு நபராக நான் சொல்லலை. என்னைய மாதிரி கண்டிப்பான முறையில் யாருமே குடிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரம் பெரிய குடிகாரனாக இருந்த நபராக நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3 வருட காலங்களாக நான் மது குடிக்கலை. மது குடிக்கிறத விட்டதுக்கப்புறம் தான் என்னுடைய உடல் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. என்னுடைய புத்தியும் மனசும் நான் சொல்கிறத கேட்குது. 4 மனிதர்கள் மத்தியில் எனக்குன்னு ஒரு மரியாதைன்றது ஒன்று உருவாகுது. காரணம் இந்த மது நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறதுனால, நம்மளுடைய செயல்பாட்டில் நாம் இருக்கிற காரணத்தினால. அதனால் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு. என் வீட்டுக்குள்ளே முதல் கொண்டு, என் பிள்ளைகிட்ட முதல் கொண்டு, என்னுடைய பெத்த தாய் அண்ணே இவங்கக்கிட்ட முதல் கொண்டு என்னுடைய மரியாதையை அது இலக்கத்தான் வச்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட கூட என்னுடைய மரியாதையை கூட அதிகமாக காட்டுது. அப்படின்னா இந்த பழக்கத்தை நான் விட்ட காரணத்தினால. இதனால் என்னுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். அந்த மது அப்படின்ற ஒன்றுனால நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறது இல்லை நண்பர்களே. தயவு செய்து யாருமே மது அருந்தாதீங்க. குறிப்பாக வண்டிக்கு போனீங்க அப்படின்னா அதை தொடவே தொடாதீங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட நண்பனா, இந்த மதுவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக நான் சொல்கிறேன். உங்களை காப்பாற்றுங்க, உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தேவை. உங்களை வச்சுத்தான் உங்களுடைய குடும்பம் இயங்குது. அந்த குடும்பத்தினுடைய ஆணி வேர் அச்சாணி நீங்கள் தான். கொஞ்ச நேரம் அந்த மது போதை மிஞ்சி போனால் 1 மணி நேரம், அதுக்கு மேலே அதோட போதை இருக்க போகிறதில்ல. அந்த 1 மணி நேர சந்தோஷத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையோ நம்ம குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நாம் கேள்விக்குறி ஆக்கக்கூடாது நண்பர்களே. அதை நண்பர்கள்ட்ட நான் தரந்தாழ்ந்து கேட்டுக்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அந்த மதுன்ற ஒன்றை முடிஞ்ச அளவுக்கு விட முயற்சி பண்ணுங்க. அப்படி முடியலையா, வாகனத்தில் தொடாமல் இருப்போம்ன்ற ஒரு உறுதிமொழி எடுத்தாவது உங்களுடைய உடம்பை நீங்கள் பாதுகாக்கணும். உங்கள் குடும்பத்துக்கான ஒரு உத்தரவாதம். நீங்கள் எங்கே போனாலும் திரும்ப என் அப்பா பத்திரமா வந்துடுவாருன்னு பிள்ளைங்க நினைக்கணும். என் கணவர் பத்திரமா வந்துடுவாருன்ற உங்களுடைய மனைவி நினைக்கணும். என் பிள்ளை பத்திரமா வருவியா அப்படின்னு சொல்லி நம்மளை பெற்றவங்க நினைக்கணும். அந்த ஒரு நம்பிக்கையை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுங்க நண்பர்கள். அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அதான். நீங்கள் போகிறதே குடும்பத்துக்காக சம்பாதிக்க. நாம் வெளி மாநிலத்தில் போய் தண்ணியை போட்டு நம்ம பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு போகலை. அது நம்ம வேலை இல்லை. இதுக்காக உயிரை பணைய வச்சு இத்தனை 1000 கிலோமீட்டர் போய் நம்ம வண்டி ஓட்டுறோம்.
யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் அந்த 2 பேர் மேலேயுமே தப்பு இல்லாமலே இருக்கட்டும், அந்த 2 பேர் மேலேயுமே தப்பாவே இருக்கட்டும். ஆனா என்ன ஆச்சு, அதனுடைய இறுதி கட்ட முடிவு எங்க போய் நிக்குது? ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இருந்து இனிமேல் இல்லை அவங்க குடும்பத்துக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் உருவாக கூடாது அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம சரியா இருக்கணும், சரியா நடந்துக்கணும். இன்னைக்கு ஓட்டுநருக்கு மரியாதை தரல, ஓட்டுநருக்குன்னா பொண்ணு கொடுக்கலன்னு மட்டும் கோவப்படுறோமே, எப்படி மரியாதை கொடுப்பாங்க, எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? பொண்ணு கொடுக்குறவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். இந்த டிரைவர் கரெக்டாக உயிரோட வண்டிக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார், என் பிள்ளைய நல்லபடியாக வச்சு பார்த்துக்குருவாருன்ற உத்தரவாதம் ஒரு தகப்பனுக்கு இருந்தால் தானே பொண்ணு கொடுப்பாரு. அந்த உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு நாம் இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லை. 100ல் 10 பேர் பாதுகாப்பாக வீட்டுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை, 100க்கு 100 பேருமே பாதுகாப்பாக வரணும். டிரைவர் வாழ்க்கையினாலே 100க்கு 100% மரண வாழ்க்கை அப்படின்ற பயத்தினால தான் யாருமே பொண்ணு கொடுக்கறதில்ல. இன்னொரு பக்கம் மது, தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறது, தண்ணியே போடாமல் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது கூட ஒரு நபர் குறுக்க வந்தாலும் ஒரு வண்டி ஏறி அணைச்சி விட்டாலும் நாம் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தைகள் நம்மளுடைய மரியாதையை சமுதாயத்தில் குறைக்குது. காக்கி சட்டையை போட்டு ஒயின் ஷாப்பில் மது அடிக்கிறது, இல்லை காக்கி சட்டையை போட்டு மது போதையில் ரோட்டில் தள்ளாடிட்டு போகிறது எப்படி சமுதாயத்தில் ஓட்டுநருக்குன்னு ஒரு மரியாதையை அது உருவாக்கும்? நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. இப்படியெல்லாம் இருந்தால் முதல்ல நீங்கள் மதிப்பீங்களா? ஒரு காவலர் தண்ணியை போட்டு டியூட்டி பார்க்குறாரு அப்படின்னா எத்தனை பேர் நம்ம பேசுகிறோம், எத்தனை பேர் அவரை வீடியோ எடுத்து போடுறோம். அப்போ அடுத்தவங்க செய்கிற தவறு நம்ம கண்ணுக்கு தெரியுது, அப்போ நம்ம செய்கிற தவறு ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியலை? ஒரு டாக்டர் தண்ணி அடிச்சுட்டு வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணால் முதல்ல நீங்கள் ஏற்றுக்கிருவீங்களா? இல்லை அந்த ஆப்ரேஷன் பண்ணுற தேட்டருக்கு வெளியிலேயே ஒரு டாக்டர் மது வருந்தி உட்கார்ந்துருக்காரு, நீங்கள் போய் வைத்தியம் பார்ப்பீங்களா? நான் ஆப்ரேஷன் பண்ணல, இங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா? அப்படித்தான் இருக்குது ஒரு சில டிரைவர் நண்பர்கள் சொல்கிறது. நான் வண்டி ஓட்டும் போதா தண்ணி அடித்தேன், ரெஸ்ட்டு, அதனால் நான் தண்ணி அடித்தேன். நீ அங்கே இருக்கிறது டியூட்டியில். எப்படி டியூட்டி? வண்டி ஏறிட்டாலே டியூட்டியில் இருக்கிறோன்னு தான் அர்த்தம். வண்டி லோடு இல்லை, நான் அதனால் அடிக்கிறேன் அப்படின்னா இதை ஏற்றுக்க முடியுமா? அதே தான் ஒரு டாக்டர் தண்ணியை போட்டுட்டு அவர் டாக்டர் சீட்டில் உட்காந்துருக்காரு, ஆப்ரேஷன் பண்ணலை. ஆப்ரேஷன் பண்ணும்போது தானே டாக்டருக்கு வேலை. அதே டாக்டர் மதுவை போட்டு உட்காந்துருக்கும் போது நீங்கள் முதல்ல போய் வைத்தியம் பார்ப்பீங்களா? உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வைத்தியம் பாருங்கன்னு சொல்லுவீங்களா? பயம் வரும்ல. அதே பயம்தான் எல்லாருக்கும் வரும். அப்போ அந்த பயம் இருக்கும்போது எப்படி ஓட்டுநருக்கு மரியாதை கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. சமுதாயத்தில் நமக்கான மரியாதை வரணும் அப்படின்னா முதல்ல நாம மாறணும், நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாற்றணும், நம்ம செய்கின்ற செயல்முறையை மாற்றணும். அப்போதான் சமுதாயத்தில் ஓட்டுநருக்குன்னு மரியாதை வரும். ஒரே நாளில் மாறுற விஷயம் கிடையாது இது. ஆனால் ஒரு காலத்தில் டிரைவருக்கு அப்படின்னாலே அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அன்னைக்கு இருந்த டிரைவருக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. மோட்டாரை தெய்வமாக மதிச்சாங்க, அதுக்கான அத்தனை விஷயங்களும் பண்ணாங்க. ஏன் அந்த டிரைவருக்கு தண்ணி அடிக்கிறது முதல்ல அவங்க பொண்டாட்டி பிள்ளைய கூட தெரியாத அளவுக்கு தண்ணி அடித்தாங்க. அதனால அந்த டிரைவர்களுக்கு மரியாதை இருந்துச்சு. அதே வாகனம், அதே டிரைவர்ன்ற இடம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற டிரைவருக்கு மரியாதை இல்லை. காரணம் என்ன? இடையில இருந்த டிரைவருக்கு பண்ணின அந்த செயல்பாடுகள் இன்னைக்கு டிரைவர்னா மரியாதை இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிருச்சு. டிரைவர்னா பொண்ணு கொடுக்க மாட்டோன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருச்சு. இதை மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டுநரும் டிரைவராக இருக்கிற அத்தனை பேரும் முயற்சி எடுத்தாதான் முடியும். டிரைவர்னா ஒற்றுமையில் எப்படி ஒற்றுமை வரும்? ஒற்றுமைன்றது எப்படி வரும்? நம்ம நடந்துக்கிறதுலேயே நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணுறதுலேருந்தே ஒற்றுமை வரும். எத்தனை பேருக்கு நீங்கள் அப்படி உதவி பண்ணியிருப்பீங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்க. அப்படி உதவி பண்ணியிருக்கும் போது டிரைவருக்குள்ள ஒற்றுமை இல்லைன்ற அந்த வார்த்தை ஏன் உங்ககிட்ட இருந்து வருது? இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிங்க நண்பர்களே. ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்னா அது சாதாரணமாக நடக்கலாம். அது நடக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருந்திருப்போம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஓட்டுநருக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணமும் நாம தான். ஓட்டுநருக்கு மரியாதை இல்லை அப்படின்னா அதுக்கான காரணமும் நாம தான். இந்த இரண்டையுமே நாளைக்கு மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான காரணமும் நாமளாக தான் இருக்கணும், நாமளாக தான் இருப்போம். நம்ம முயற்சி பண்ணாதான் இது முடியும்.
இல்லைன்னா இது முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்? முதல்ல நம்மளை நாம சரி பண்ணணும். அந்த விஷயம் நம்ம பண்ணும்போது ஓட்டுநருக்குன்னு தனி மரியாதை. இன்னைக்கு ஒரு விவசாயிக்கு கொடுக்கிற மரியாதை, ஒரு இராணுவ வீரருக்கு கொடுக்கிற மரியாதை, நாளைக்கு நாம சரியா நடந்து காமிச்சா ஓட்டுநருக்கும் கிடைக்கும். கிடைக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றவங்க தான் உண்மையான டிரைவர். இந்த ஓட்டுநர் இனத்தில் இருக்கிற நபர்கள், என்னுடைய இனத்தினுடைய பேர் கலங்கப்பட்டு போய் கிடக்கு, அந்த சமுதாயம் கலங்கப்பட்டு போய் கிடக்கு, அதை சரி பண்றது என்னுடைய கடமைன்னு எந்த ஒரு குடிமகன், எந்த ஒரு ஓட்டுநர் இனத்தினுடைய குடிமகன் நினைக்கிறானா அவன்தான் உண்மையான ஓட்டுநர், அவன்தான் உண்மையான டிரைவர். அந்த ஓட்டுநர்களால் மட்டும்தான் இந்த ஓட்டுநர் இனத்திற்கான மாற்றம் உருவாகும். அந்த ஓட்டுநர் இனத்து மாற்றத்திற்காக இருக்கின்ற அந்த நண்பர்களைத்தான் நம்ம நாடு எதிர்பார்க்குது, நம்ம சங்கமும் எதிர்பார்க்குது. தயவு செய்து அனைத்து ஓட்டுநர்களும் கொஞ்சம் யோசிங்க. உங்க மனசாட்சியை நீங்க கேள்வி கேளுங்க, அது உங்களுக்கான சரியான பதில் சொல்லும். நன்றி அன்பர்களே.